ஸோ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நான் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. இந்த இஷ்யூ வந்து எனக்கு வந்து தயவு செஞ்சு யாரும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ரீசன் சொல்லி எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இஷ்யூக்கு வந்து நீங்கள் ஷவுட் அவுட் கொடுத்துருந்தீங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படி இப்படின்ட்டு நிறைய அனுப்பியிருந்தீங்க. நான் வந்து கடவுளை ஸ்ட்ராங்காக வேண்டிப்பேன், அந்த லிங்க்கையோ அதையோ நான் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா 99.999% நான் அதை வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன். பிகாஸ் இந்த ஓவர் திங்கிங் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது. ஒரு விஷயத்தை அப்படி அப்படி இப்படி ஸ்வாப் பண்ணிட்டு போகிற மனதைரியம் எனக்கு இருக்காது. அதை நான் ரொம்ப யோசிப்பேன், ரொம்ப எடுத்துப்பேன். நான் இந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணாமையே இருந்திருக்கலாம். இந்த பர்டிகுலர் ஒரு ஆடியோவை நான் கேட்காமையே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆடியோ நீங்கள் எல்லோரும் கேட்கணும். ஸோ கேளுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன், சரிங்களா? என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் போறேன். அவன் கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாலுமே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. டெய்லியும் எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்களாம் என்னை பத்தி கண்ட கனவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல. ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் ஒரே ஒரு கொஸ்டினோட இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி இந்த மாதிரி நல்ல பொண்ணுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி அரக்கங்க கிட்ட போய் மாட்டுறாங்க? உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இது வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள். இந்த பொண்ணு ரிதன்யா வந்து தேவதை மாதிரி இருக்கா. அந்த 300 பவுன் நகை, 70 லட்சம் ரூபாய் காரு, அதுக்கெல்லாம் நம்ம வருவோம். அவ்வளோ அழகாக இருக்கா. ஷி லுக் லைக் அ செலிப்ரிட்டி. அதாவது இந்த சீரியல் ஆக்ட்ரஸ், அந்த ஒரு மாடலிங் அந்த மாதிரி இருக்கா. நல்லா படிச்சிருக்கா, 300 பவுன் நகை போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு விஷயத்த வந்து கேட்குறேன். அந்த பொண்ணோட இதில் அந்த பொண்ணு எடுத்த அந்த முடிவு வந்து ரொம்ப 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 தவறான முடிவு. சட்டத்துக்கு விரோதமான, இட் இஸ் அன் அஃபென்ஸ். ஒரே வேர்டில் சொல்கிறேன், இட் இஸ் அன் அஃபென்ஸ். அதை ப்ரொமோட் பண்ணுறதோ அந்த வார்த்தையை சொல்கிறதோ நான் செய்ய மாட்டேன். பட் வந்து அந்த முடிவுக்கே போயிட்டா அப்படின்னா அந்த பொண்ணோட இன்னர் டிசிப்ளின் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது வந்து நல்லவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன்ல, அழுத்தி கேட்குறேன்ல, இது வந்து அந்த மாதிரி ஹானஸ்டோடு இருந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெயினோட வாழுவீங்கள்ல, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெயின் வந்து, இப்போ நான் சொல்கிற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணாங்க, இதை பற்றி வந்து பேச சொன்னாங்க. என்னோடய பர்ஸ்பெக்டிவில் நான் இந்த விஷயத்தை வந்து பேசுகிறேன், சரிங்களா? இட்ஸ் பியூர்லி அபவுட் மை பர்ஸ்பெக்டிவ். எப்போ போல், வழக்கம் போல் மீடியா பேசுகிற விஷயமோ, இல்லை வந்து ஒரு ஆங்கர் வந்து இன்னொருத்தங்களை கொஷின் பண்ணி, ஒரு அட்வொகேட்டை கொஷின் பண்ணி, அதெல்லாம் அவங்களோட ஜோன். இது வந்து நான் ஒரு பொண்ணாக, ஒரு பொம்பளையாக தூரத்தில் நின்று பார்த்து நான் வந்து என்ன ஃபீல் பண்ணுறேன், உங்ககிட்ட என்ன சொல்லணும், கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ நான் வந்து கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்திருக்கு? அதாவது இட்ஸ் பியூர்லி அன் அரேஞ்ச்டு மேரேஜ். இது வந்து என்னென்ன அலிகேஷன் அவங்க மேலே இருக்குன்னா, டவுரி ஆக்ட், ப்ளஸ் வந்து ரொம்ப டவுரி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் அப்யூஸ்மெண்ட், அந்த பொண்ணோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சில விஷயங்களை செய்யவும் பண்ணவும் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருந்திருக்காங்க, அந்த பொண்ணுக்கான ரெஸ்பெக்ட் வந்து அங்கே இல்லை. இதெல்லாம் வந்து அலிகேஷன்ஸ் அந்த பொண்ணோட அம்மா வந்து வைக்கிறாங்க. நான் இந்த விஷயத்தை இப்படி பார்க்கல. டவுரினால் அந்த பொண்ணு செத்துருச்சு, அதிகமாக நகை கேட்டனால ரிதன்யா சாகலை. இது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க. மற்ற விஷயங்கள் பற்றி நமக்கு தெரியாது. ரிதன்யா இல்லை, ரிதன்யா சொன்ன வாய்ஸ் நோட் வச்சு அந்த பொண்ணுக்கு உண்மையாகவே ரொம்ப கொடூரமான சில விஷயங்களெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இதில் இன்டெப்த்தாக எப்போவுமே, இப்போ கூட ஒரு வீடியோ வந்து இவர் போட்டிருந்தார், பிரியாணி மேன் போட்டிருந்தார். அவர் கூட அவர் நேமை கூட சேஞ்ச் பண்ணிட்டார். ஒரு சின்ன கோடை அழிக்கணும்
தொடாமல் அழிக்கணுன்னா, அது இல்லாமல் பண்ணணுன்னா, சின்னது பண்ணணுன்னா ஒரு கோடை வந்து சின்னதாக காட்டணும். ஆனால் அதை அழிக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு போடணும். இது நம்ம சின்ன வயசில் நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. இந்த விஷயத்தில் அப்படி தான் ஒரு மேனிப்புலேஷனை வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பொண்ணை பெற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அவனுக்கு பனிஷ்மெண்ட் வரணும், அவனுக்கு வந்து தண்டனை வரணும், அவன் அரெஸ்ட் ஆகணும், அவனை வந்து எல்லா கடவுளும் வந்து அவனை தண்டிக்கணும். நான் கேட்குறேன், அந்த கடவுள் எல்லாம் உண்மைதான். அந்த கடவுளுக்கெல்லாம் நீங்கள் எந்த கடவுள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிலாம் நினைக்கிறீங்களோ, அந்த கடவுள் ரிதன்யாவை காப்பாற்றிருக்கலாம்ல. யாராவது அந்த ஒரு தப்பான விஷயத்த கலந்து குடிச்சிருக்காங்கல்ல, அந்த செகண்டில் யாரையாவது அனுப்பி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்பார்க்கை கொடுத்து அந்த உயிரை காப்பாற்றிருக்கலாம்ல. அப்படி யோசிச்சா இந்த உலகத்தில் யாரும் சாகாமல் இருக்க போகிறதும் இல்லை. நம்ம கடவுளெல்லாம் ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா பிறக்கும் போதே கன்ஃபார்ம் ஆனது டெத்து தானே. ஸோ வந்து எல்லாத்துக்கும் கடவுளே நீ ஏன் காப்பாற்றலை, கடவுளே ஏன் உனக்கு கண் இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம கடவுளை கேட்க முடியாது. பட் நான் சொல்கிறேன், அவங்க அம்மா வந்து இந்த அளவுக்கு போராடுறாங்க. பட் இப்போ நம்ம 6 months போயிடுச்சா, வழக்கம் போல் மொக்க போட்டுட்டேன் அவங்கக்கிட்ட. ஓகே, மென்டல் அப்யூஸ்மெண்ட்டில் தாங்க அந்த பொண்ணு செத்துருக்கு. மனவலி, இன்டர்னல் பெயினில் தான், அவளுக்கு கொடுத்த அந்த மென்டல் டார்ச்சரில் தான் அந்த பொண்ணு செத்துருக்கா. நான் என்னோடய ஒப்பீனியனை சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த இஷ்யூன்னு இல்லை, ஜென்ரலைஸ்டாக எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சயின்ஸாக பார்ப்போமே. ஏன்னா இப்போ இந்த வீடியோ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டதுக்கான ரீசன், நான் வந்து ஒருத்தங்கிட்ட டிபேட் பண்ணுறேன், நான் ஏன் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன், எனக்கு அனுப்பாதீங்கம்மா அப்படின்னு கூட சொல்கிறேன். எனக்கு அவங்க ரொம்ப க்ளோஸு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஜெய்மா நீ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசினல ஜெய்மா, இதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் நோட் போட்டு நீ ஒரு வீடியோ பேசினல ஜெய்மா, இந்த வாய்ஸ் நோட் என்னை அழுக வச்சிருச்சுங்க. நான் வீட்டிலேருந்து இப்போ நான் அகாடமி வரும்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே இதை பார்த்தேன். ஒரு 10-10:30 மணிக்கு இந்த வீடியோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். நான் வண்டியில் வர அழுதுகிட்டே வந்தேன். இதை கேட்டால் பேய்க்கு கூட மனசு இலகிடும். அந்த மாதிரி அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு எவிடன்ஸ் இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போயிருக்கா. அப்போ ஏன் ஜெய்மா நீ அதை பற்றி அதை பேசியிருக்குன்னா இதை ஏன் ஜெய்மா நீ பேசலாம், அவங்க அப்படி இருக்காங்க, இந்த மாதிரி நீ கம்பேர் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் அவங்க ஒரு நல்ல இன்டென்ஷனில் சொல்கிறாங்க. பட் நான் இதை எப்படி பார்ப்பேன் தெரியுமா, இது ஹியூமன் எமோஷன்ஸை வந்து நீங்கள் பியூர்லி ஒரு சயின்ஸாக பாருங்கள். எல்லாருனாலையும் எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்க முடியாது, எல்லாருனாலையும் எல்லா விஷயத்தையும் ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிட முடியாது. இந்த உலகத்திலே பெரிய விஷயம் எதுங்க, உயிரோடு இருக்கிறது தான். எவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, நம்ம கூட பழகிறதுக்கெலாம் ChatGPT AI வந்துருச்சு இல்லையா. இப்போல்லாம் அதுங்க கூட தானே எல்லோரும் பழகிட்டு இருக்காங்க. பட் யாருனாலையாவது ஒரு ட்ராப் பிளட்டை வந்து கண்டுபிடிக்க முடியுதா, மேனுஃபேக்சர் பண்ண முடியுதா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் செத்துப்போன இந்த இது சும்மா இந்த மேஜிக் காட்டுறதெல்லாம் விட்டுருங்க, மேஜிக் காட்டுறவங்க பேசுறதெல்லாம் விட்டுருங்க. இறந்து போன யாரையாவது நம்மளால் மீட்டு கொண்டு வர முடியுமா? அதெல்லாம் முடியாது. அப்போது இருக்கிறதுலே மேக்ஸிமம் டெசிஷன் அதுதான். அந்த டெசிஷனுக்கு ஒரு பொண்ணு போகிறா, அந்த டெசிஷனை பண்ணுறா அப்படின்னா இட்ஸ் பியூர்லி சயின்ஸ். உங்களோட டிஎன்ஏ வேறு, என்னோட டிஎன்ஏ வேறு. நீங்கள் சில விஷயத்தை பொறுத்துப்பீங்க, நான் சில விஷயத்தை வந்து பொறுத்துக்க மாட்டேன். இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறும், இது உண்மைதான். இப்போது இந்த சர்டன் திங்ஸ், ஒரு சில விஷயங்கள் ஒருத்தங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் மணி வந்து ஒரு இப்படி மணிக்காக இப்படி இருக்கணும். ஒரு சிலருக்கு அது ஒரு விஷயமே இருக்காது. ஒரு சிலருக்கு பர்சனல் ரெஸ்பெக்ட், மரியாதைங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அதுக்காக பல விஷயத்தை இழப்பாங்க, அதுக்காக பல விஷயத்தை செய்வாங்க. ஒரு சிலருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னே தெரியாது. செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லாதவங்க வந்து இந்த டெசிஷனுக்கெலாம், ரிதன்யா பற்றி சொல்கிறேன். இந்த பொண்ணு வந்து எடுத்த முடிவு தப்பு, ரொம்ப தப்பான முடிவு எடுத்திருக்கா. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த பொண்ணு ரொம்ப ஒரு நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. யாருக்குமே இந்த மாதிரி வலி வேதனையை லைஃப்பில் கொடுத்துருக்க மாட்டா. இந்த பொண்ணு யாரையும் ஏமாற்றிருக்காதுங்க பாவம், யாரையும் இந்த மாதிரி மென்டலி அப்யூஸ் பண்ணியிருக்காது. போய் தோசை போட்டு சட்னி போட்டு சாப்பிட்ருக்கு, பின்னாடியே போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. மேரேஜ் பண்ணது தான் பேர். இந்த பொண்ணை வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த அரக்கன் வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கான்.
அந்த வலி தாங்க முடியலன்னா என்ன அர்த்தம்? சிம்பிளாக யோசிச்சுக்கோங்க. அந்த பொண்ணு அதை கொடுத்ததும் இல்லை, அதை அனுபவிச்சதும் இல்லை. நான் இதை கரெக்டாக கன்வே பண்ணுறேன்னா உங்ககிட்ட எனக்கு தெரியல. நான் எல்லா ஒரு அவேர்னஸ் வீடியோ போடும்போதும் என் பர்சனல் லைஃப்பை எடுக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஆனால் அதை வச்சு மட்டும்தான் எனக்கு நிறையா லேடிஸோட லைஃப் தெரியும். நான் நிறையா பேரோட லைஃப்பை பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் எத்தனை ப்ரைடல் மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். அந்த பிரைட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் பிரைட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் என் கூட கனெக்டில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கிராண்டாக கல்யாணம் நடந்திருக்கு. அதில் திருவிழா மாதிரி நடந்த கல்யாணங்களெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் சுக்குநூறாக உடஞ்சி போனதையும் நான் பார்த்துருக்கேன். அதில் சில பிரைட்ஸ் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கேடுகெட்ட புறம்போக்கு திருட்டு நாய்ங்க கிட்ட மாட்டி ஒன்றுமே நடக்காத மாதிரி வெளியே காமிச்சிக்கிட்டா அசிங்கம்னு சொல்லிட்டு சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதும் கல்யாணத்துக்கு போகிறதும் அந்த மாதிரி ட்ராமா போட்டுட்ருக்க பிரைட்ஸையும் நான் பார்த்துருக்கேன். ஒரு நார்மலான லைஃப் இருக்கும், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாத பிரைட்ஸையும் நான் பார்த்துருக்கேன். இட் டிஃபர்ஸ் இன் பிட்வீன் அ பர்சன் டு பர்சன். பட் ஆஸ் அ ஹோல் இது ஒரு ஆணுக்கு நடந்திருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு நடந்திருந்தாலும் சரி, மென்டல் அப்யூஸ்மெண்ட் வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய க்ரைம். அதுதான் நான் இந்த வீடியோவோட கான்டென்ட் என்ன தெரியுமா, நான் இப்போ தான் அதை ரிவீல் பண்ணுறேன்னா, நான் இவ்வளோ நேரம் ப்ராப்பராக தான் பேசினேன்னா எனக்கே தெரியல. அதாவது இப்போ அவங்க அம்மா ஸ்ட்ராங்காக சிலது சொல்கிறாங்களே, டவுரி வந்த கிஃப்ட்டு பற்றி கேட்டாங்க, என் பொண்ணை வந்து அடிச்சிருக்காங்க, உடம்புல சில காயத்தை நாங்கள் பார்த்தோம், இந்த மாதிரி எவிடன்ஸ் சிலது சொன்னால் தானே சட்டத்தில் வந்து அவன் மாட்டுவான். அதனால் ஒரு பெத்த தாய் துடிக்கிறாங்க, உங்களுக்கு புரியுதா? ஆனால் உண்மையான விஷயத்துக்கு எவிடன்ஸ் அது வந்து சட்டத்தில் அது தப்புங்கிற மாதிரி இல்லையா என்னன்னு தெரில. இந்த அரக்கனுகெல்லாம் மென்டலி சித்திரவதை பண்ணி கொல்லுவானுங்க. இந்த பொண்ணு செத்துட்டா பல பேர் வந்து டெய்லியும் சாகுறாங்க. நான் எத்தனையோ பேரோட லைஃப்பை பார்த்துட்ருக்கேன், டெய்லியும் சாகுறாங்க. அந்த சாகிறது எதனால் இருக்குன்னா ஹானஸ்டி. ஐயோயோ இப்படி தான் இந்த சோஷியல் ஸ்டிக்மா. இல்லைன்னா இப்போ இந்த பொண்ணை எடுத்துக்கங்க. இந்த பொண்ணு வந்து எதனால் இப்படி இந்த ஒரு முடிவுக்கு போயிட்டா, பேரண்ட்ஸ் வந்து பொறுத்து போகணும் சாமி, தலை குமிஞ்சிருவோம், அப்பாவுக்கு வந்து அசிங்கமாயிடும், மரியாதை இல்லாமல் போயிடும், அப்போ வந்து பயந்து அது வெளியே சொல்லாமல் கொஞ்சம் ஒரு கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு டிப்ரெஷனில் வாழ்ந்திருக்கா. ரெண்டாவது இந்த சோஷியல் ஸ்டிக்மா திருப்பி போக முடியும். அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இன்னொரு லைஃப்பை வந்து இவன் கிடக்கிறான், இன்னொரு லைஃப் இல்லையா உனக்குங்கும் போது நான் என்ன நாயாமா அப்படின்னு கேட்டிருக்கா. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து அவள் எவ்வளோ செல்ஃப் டிசிப்ளின்டான ஒரு பொண்ணாக இருந்திருப்பா. ஆக்சுவலி எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த கார்மிக் எப்படி வேணால் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சில ஜந்துக்களை, சில ஜாதுக்களை கடவுள் படைப்பாராம். அரக்கங்களை, சில அரக்கிகளை கடவுள் படைப்பாங்களாம். எதுக்குன்னா, உங்களுக்கு டைம் சரியில்லைன்னா நீங்கள் போய் அவங்கக்கிட்ட மாட்டுவீங்க. ஆமாம், அது வந்து எந்த ரூபத்தில் வேணால் வரும். ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக வரும், இல்லைல்ல லைஃப் பார்ட்னராக வரும். அது வரதே வந்து உங்களை முடிக்கிறதுக்கு தான். அப்போ என்னென்னா, உங்களுக்கு டைம் சரியில்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி போய் மாட்டுவீங்க. இந்த பொண்ணோட தலையெழுத்தை பார்த்தீங்களா? புருஷன் கொன்னுட்டான், அவன் தான் கொண்டிருக்கான். அந்த பிரகஸ்பதி தான் இந்த வேலையை வந்து செஞ்சுருக்கான். நான் கேட்குறேன், நீங்கள் 300 பொண்ணு போட்டிருக்கீங்கன்னா அப்போ அவங்க ஒரு நல்ல இன்னுமே ரொம்ப நல்ல ஒரு பாஷியான ஒரு பிக் ஷாட் தான். அவங்களுக்கு இந்த கேஸ்லேருந்து மேபி இந்த எவிடன்ஸ்னால மேபி கொஞ்சம் கேஸ் ஸ்ட்ராங்காக விழுகலாம் அவங்க மேலேயும், அவங்க ஃபேமிலி மேலேயும். ஆனால் எப்படி இருந்தாலும் வெளியே வந்துடுவாங்க. எல்லாமே பணம் தானே, நீங்களும் தான் நிறையா கொடுத்துருக்கீங்களே, எப்படி இருந்தாலும் வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்தோடனே இந்த அளவுக்கு செக்ஷுவல் அப்யூஸ் வந்து பண்ணியிருக்கான் ஒரு பொண்ணு அப்படின்னா, அவன் எப்படி இனி என்ன வந்து அவன் சாமியாராக வாழ போகிறான்? கண்டிப்பாக கிடையாது. உடனே பிடிப்பாங்க இன்னொரு பொண்ணை. ஏன்னா அங்கே டவுரியெல்லாம் இனி உங்களை போட்டு உருட்டின மாதிரிலாம் அங்கே சொம்புருட்ட முடியாது. அதனால் ஏதாவது அந்த கொஞ்சம் அவங்க சொல் பேச்சு கேட்டுட்டு எதுவும் கொஷின் பண்ணாத மாதிரி ஒரு பொண்ணை பிடிப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கும் அப்யூஸ் நடக்கும். அந்த பொண்ணு வாழ்ந்துடும். அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு யோசிக்கிற சக்தி கூட இல்லாத ஒரு பொண்ணாக பிடிச்சி பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, ஒரு உயிருங்க அது. அதை எடுத்து
இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கானதை சூஸ் பண்ணியிருக்கு பாவம் சாப்பிட்றதுக்கு. அதை எடுத்து கலக்கி அது முழுங்கும் போது அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு 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 பெயின் இருந்திருக்கும் இந்த சோக்கில். அந்த பெயின் இருந்தனால தான் அதை அவள் குடிச்சிருக்கா. துடிச்சு இறந்து போயிருப்பா. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஒரு வாய்ஸ் நோட்டை வந்து இந்த சொசைட்டிக்கு கொடுத்துட்டு போயிட்டா. அது கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும், அதெல்லாம் அவளுக்கு தெரியும். ஆனால் கொடுத்துட்டு போயிட்டா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, சனிக்கிழமானா இந்த கோயிலுக்கு போவா, வெள்ளிக்கிழமானா இந்த கோயிலுக்கு போவா. நான் மறுபடியும் சொல்கிறேனே, டெத்துங்கிறது கன்ஃபார்மான ஒரு விஷயம். நம்ம அதனால் கடவுளை ப்ளேம் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி கர்மிக் பார்ட்னர்ஸை வந்து கடவுள் படைச்சிருக்கான், அவன் தான் படைச்சிருக்கான். இப்போ இந்த பொண்ணை வந்து இவ்வளோ ஒரு நல்ல டிஎன்ஏ யூஎஸ்பியில் படைச்சதும் அந்த கடவுள் தான், அந்த அரக்கனை படைச்சதும் அதே கடவுள் தான். 2 பேரும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துருக்காங்க. இது வந்து நம்ம யார்கிட்ட போய் கேட்போம், இதே எப்படி அதே எப்படி கொஷினே பண்ண முடியாது. இவங்களும் இருப்பாங்க, அவங்களும் இருப்பாங்க. நான் அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க வாட் இஸ் அ மெசேஜ் ஃப்ரம் தி ஸ்டோரி அப்படின்னா, there is always a life, there is always a light. அதை மட்டும் நம்புங்க. எல்லாருக்கும் ஒரு குட் டைம் பேட் டைம்னு எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த லென்ஸ் வழியாக என்ன இப்போ பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், மேபி நீங்கள் வந்து ஒரு ரொம்ப பேட் ஃபேஸ் உங்கள் லைஃப்பில் க்ராஸ் பண்ணி போயிட்டுருப்பீங்களா இருக்கும். ஓகே, ஆனால் நம்புங்க, அது வந்து ஒரு குட் சிம்டம் தான். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா சம்திங் குட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. அந்த நம்பிக்கை தான் நம்மளை அடுத்த நாள் உயிரோட மூவ் பண்ணும். பட் டெத்துங்கிறது கன்ஃபார்ம் தான். அது நீங்கள் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் போட்டு அழுத்திட்டு இருந்தால் கார்டியாக் அட்டாக் ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்கள் வாங்கி கலக்கி வேண்டாம், அதுவே கூட்டிகிட்டு போயிடும். கவலை வந்து இருக்கிறதுலே பெரிய நோய் அதுதான். கவலை வில் கில் யூ. ஒரு பாய்சனை விட கவலை வந்து இட் வில் கில் யூ ஸ்லோலி, கொஞ்சமாக. அண்ட் இதுவே முடிஞ்சால் நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன், இல்லைன்னா உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கூட அதை பற்றியே பேசுகிறேன். ஒருத்தங்களோட ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மனக்கவலை ஒருத்தங்களோட ஆர்கன்ஸ், கிங் ஆர்கன்ஸை எவ்வளோ பாதிக்கும். யோர் ஹார்ட், யோர் லிவர், யோர் லங்ஸ், யோர் பிரெயின், இதையெல்லாம் எவ்வளோ பாதிக்குது அப்படின்ட்டு இட் இஸ் பீன் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். ஆல்கஹால் கன்சம்ஷன், ட்ரக் அடிக்ஷன், ஸ்மோக்கிங்கை விட ஒரு கவலை ஒரு மனுஷனை எவ்வளோ கொள்ளுதுன்னு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரிதன்யா எடுத்த டெசிஷன் எவ்வளோ முட்டாள்தனமோ அதை விட முட்டாள்தனம் எது தெரியுமா? கவலையோடு நீங்கள் உட்காந்து கவலையை சுமந்துட்டுருக்கிறது தான். அது உங்களை சீரழிச்சிரும். ஓகே, பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், நான் சொன்னால் நீங்கள் கேட்க போகிறதும் கிடையாது. ஏன்னா மேபி தெரியல, ஃப்யூச்சரில் நான் கூட ஏதாவதுனா என் குழந்தைக்கு இப்படிலாம் அட்வைஸ் நானும் முட்டாள்தனம் பண்ணாலும் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு என்ன வேணும், நம்ம குழந்தை நல்லா இருக்கணுமா, சொசைட்டி முன்னாடி நம்ம மரியாதையோடு இருக்கணுமா? இது 2ல் எது முக்கியம் நீங்கள் யோசிங்க. நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணுற பர்சன் தான். நான் இன்பில்ட்டாக அப்படி தான். இந்த சொசைட்டி, கம்யூனிட்டி, புட்டி இதெல்லாம் என்ன நினைக்கிதுன்னு பார்த்துட்டு வாழ்ந்திருக்கேன். நானும் அப்படி வாழ்ந்திருக்கேன். அதனால வடிவேல் மாதிரி சொல்லணுன்னா, ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாத டிபார்ட்மெண்ட் அவங்க எல்லாருமே. பார்ப்பாங்க, பார்த்துட்டு அடுத்த வீடை பார்க்க போயிடுவாங்க. இங்கே ஒன்றும் நியூஸ் கிடைக்கல, அடுத்த வீட்டுக்கு போயிடலான்னு போயிடுவாங்க. அவங்களுக்காக எந்த தியாகத்தையும் எந்த சித்திரவதையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. எப்படி இந்த கார்மிக் பர்சன்ஸ் மாதிரி இந்த உலகத்தில் இருக்காங்களோ, ஏஞ்சல்ஸும் டிவைன் பர்சன்ஸும் இதே உலகத்தில் தான் இருப்பாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் யூ. சின்ஸ் இட் இஸ் அன் அரேஞ்ச்டு மேரேஜ், அந்த பொண்ணுக்கு தலையில் அப்படி விடிஞ்சிருச்சு. சிலர் லவ் மேரேஜ்லேயே போய் இப்படி மாட்டுறாங்க. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து பார்க்குறேன். லவ் மேரேஜ் தான். அவங்க சொல்ல வேணாம், யாருன்னு சொல்ல விரும்பலை. பல சித்திரவதைகளை வந்து ஒரு பொண்ணு எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ எதெல்லாம் வாங்கக்கூடாதோ எல்லாம் வாங்கி பார்த்து, இப்போ அவங்க பசங்கள்லாம் காலேஜ் போயிட்டாங்க. இன்னும் அந்த அக்காவோட லைஃப் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி தான், ஒரு சின்ன சேஞ்ச் கூட இல்லை. அவங்க என்ன கேட்டகரியில் வராங்கன்னா, சகிச்சுக்கிறேன், தாங்கிக்கிறேன், தட் கேட்டகரி. இப்போ என்னென்னா, அந்த பர்சன் இருக்கான்ல, அந்த கார்மிக் பர்சன், அந்த அக்காவை கல்யாணம் பண்ணவன், அவன் நல்லா அப்படியே
கடோர் கஜன் மாதிரி நல்லா இருக்கான். அந்த அக்கா வந்து ஏதோ ரொம்ப சொல்லக்கூடாத ஒரு டிசீஸ் வந்தால் எப்படி ஆவாங்க அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அவ்வளோ, இதுதான் லைஃப், இப்படி தான் இருக்கும். 20 மினிட்ஸ் பேசிட்டேனா தெரியல, பேசவே கூடாதுன்னு நினச்ச ஒரு டாப்பிக்கு பேசிட்டேன். ப்ளீஸ் பி ஸ்ட்ராங். இது வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு டெசிஷன். எப்படி இப்போ அந்த அஷ்மிதா அவங்கள எப்படி சொல்லியிருக்காங்க, என்னை அழிக்கணும்னு 5 வருஷம் ஆகுண்டா, வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு இறங்கி ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி அந்த 3 குழந்தைங்கள நல்லபடியாக வளர்த்து எடுக்கணும். தெரியல, அது ஏதோ லீகல் இஷ்யூ போகுதுங்கிறாங்க, அது அவங்க பிரச்சனை. பட் அவங்க பர்சனல் இஷ்யூ எப்படி பார்த்தாங்கங்கிறது தான் நான் பார்த்தேன். அவங்க அதை கொண்டு போவாங்க. அவங்க எதுனாலும் அந்த குழந்தைங்க கொஞ்சம் சேஃபாக இருக்க மாதிரி பார்த்துட்டாங்க. சேஞ்சுங்கிற ஒன்றை நம்புங்க. உங்கள் பேரண்ட்ஸு, இந்த சொந்தக்காரங்க, இந்த ஸ்டிக்மாவுக்காக பயந்து தயவு செஞ்சு உங்கள் லைஃப்பை தியாகம் பண்ணுற அளவுக்கெல்லாம் தகுதியானவங்க யாருமே கிடையாது. ஏன்னா ஒரு உயிரை விட காஸ்ட்லியான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எதை வேணால் நினச்சா வாங்கலாம். எப்படி ஒரு உண்மையான சோல் ஹார்ட் உங்களுக்கு வந்து கிடைக்காதோ, அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், உயிர் ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசு. திஸ் வீடியோ ஸ்பாயில்ட் மை டே. ஹோல் டே எனக்கு வந்து ஐ எம் டன். இன்றைக்கி ஃபேஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், வேறு எதுவுமே இந்த மூளை யோசிக்காது. அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை எனக்கு. பட் ஐ பேட்லி வாண்டட் டு போஸ்ட் திஸ் வீடியோ. ஏன்னா அவங்க சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைம்மா அந்த வீடியோ நீ வந்து போஸ்ட் பண்ண வேணும்னு அவங்க வாய்ஸ் நோட் கூட நான் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் அவங்க கிட்ட மட்டும்தான் நான் வந்து பேசினேன். நான் வை ஷுட் ஐ டூமா, ஐயோ இவங்க இது கேட்கவே முடியாது காது கொடுத்து. அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைம்மா நீ பேசணும் அப்படின்ட்டு. அதை நான் வேணால் ஆட் பண்ணி இந்த வீடியோ முடிக்கிறேன். இல்லைம்மா, இதுக்கு சொல்யூஷன் வந்து சூசைட் கிடையாது. அதை வந்து நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும்ல. இப்போ அஷ்மிதா எவ்வளோ போல்டாக இருக்காங்க, எவ்வளோ பிரச்சனை அவங்களுக்கு. தனியாகவே போய் டெலிவரிக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு எப்படி இருக்குது, இந்த பொண்ணு எப்படி இருக்குது, இதுதான் நம்ம பார்க்க வேண்டியதுமா. இல்லைம்மா, ஸோ இதனால் ஐ மேட் திஸ் வீடியோங்க. ஸோ நான் ஏதாவது உங்களுக்கு கன்வே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கன்வே பண்ணி இது வியூஸ்க்காகவா அப்படியா இப்படியான்ட்டுலாம் யாரும் அப்படி கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கேட்டால் எஸ், நான் இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டேன், எஸ். ஏன்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறேன், இது 100 வியூஸ் போனாலும் ரெவென்யூ தான், 10,000 வியூஸ் போனாலும் ரெவென்யூ தான். அது தெரிஞ்சு தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் மனசை ரொம்ப பாரமாக்குன ஒரு கான்டென்ட்டை யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வராதான்னு நான் பேசியிருக்கேன். ஏன்னா போன வீடியோ நான் பார்த்தேன், அந்த லாஸ்ட் எண்டில் நான் சொன்ன விஷயம் வரைக்கும் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. தேர் இஸ் ஆல்வேஸ் அ லைட், தேர் இஸ் ஆல்வேஸ் அ லைஃப். காலை தூங்கி எந்திரிச்சா சன்ரைஸ் எப்படி நடக்குதோ, சேஞ்சுங்கிற ஒன்று நடக்கும். அந்த ஒரு செகண்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது, இதுவும் கடந்து போகும். உங்களை அழிச்சிக்காதீங்க, தயவு செஞ்சு ஸ்ட்ராங்காக இருங்க ப்ளீஸ். சாய்ராம்.